கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த நாளிலும் ஆதியில் இருந்த வார்த்தை நமக்காக இந்த 2024 வருஷம் கொடுக்கப்படுகிற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். வாக்குத்தத்தம் 2024 ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. இன்றைக்கு வேதத்தில் இருந்து ஆவியானவர் சுமார் கிறிஸ்து பிறப்பதற்கு more than 740 years முன்பாக பேசப்பட்ட வார்த்தை இன்றும் நம்மில் அது மகிமை பெறும்படியாய் நம்மளோடு பேசப்படுகிறது. நம்மை ஆண்டவர் சொல்றார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நமக்குள்ளாக ஆவியானவருடைய மகிமையின் ஒளி நமக்காக இன்றைக்கு இந்த நாளிலே it has been given to us to renew our life. நம்முடைய வாழ்வின் ஒரு புதிய ஆதாரங்களை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் அந்த ஒளியை தருகிறார். அது மாத்திரமல்ல, அந்த ஒளி பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்வு தேவனுடைய மகிமை நம்மேல் உதித்தது என்று சொல்லுகிறார். வேதம் அநேக இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், என் மகிமையை நான் ஒருவருக்கும் கொடேன். அது யாருக்கு கொடுப்பதில்லை? அவருடைய ஒளியை பெறாதவர்களுக்கு அவர் கொடுப்பதில்லை. ஒரு பழமொழி சொல்லுவான், கழுதைக்கு தெரியுமா? அதேதான், இந்த ஒளி இல்லாதவனிடத்துல கிறிஸ்துவை போய் சொல்லி பாருங்க, அவனுக்கு அதனுடைய வல்லமை தெரியாது, மகிமை தெரியாது. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யாருக்கு என் மகிமையை கொடுப்பேன்? எழும்பி பிரகாசிக்கும்படி யாரை அறிந்திருக்கிறாரோ. இன்றைக்கு உங்களை அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையின் மீது இப்போ தேவனுடைய ஒளி வந்ததுனால அவர் சொல்றார், உனக்கு எதை நான் தர வேண்டுமோ அந்த ஒளி அதை நீ இப்ப பெற்றுக்கொள்ள. It was the desire of the Lord's heart. தேவனுடைய இருதயத்தில் இருந்த வாஞ்சை, அதான் desires of the God's heart. அந்த வாஞ்சையை உங்களுக்கு ஒளியாய் தந்திருக்கிறார். இப்ப ஸ்பெஷாலிட்டி என்ன? நீங்க மகிமைப்பட போகிறீங்க. உங்க வாழ்வு மகிமையாய் அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் the testimony of the Lord ஆய் மாற போறீங்க. மலை மேல இருக்கிற ஒரு பட்டணம் அது மறைக்கப்படுமா? இங்க இருக்கிற பல்லாவரத்து மலை மேல ஒரு கட்டடம் இருக்கு, ஒரு வயர்லெஸ் ஸ்டேஷன் இருக்கு. எந்த உயரத்துல இருந்து பார்த்தாலும் அந்த வயர்லெஸ் ஸ்டேஷனே தெரியுது. அது யாராலையும் மறைக்க முடியாது. இதாவது ஒரு குறிப்பிட்ட ஹைட் தான் இந்த மலை. பட் தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையின் மலை எதை கொண்டு மறைக்க முடியாது. So இந்த ஆண்டு God is going to exalt us. அது அந்த எக்ஸால்ட் எப்படி இருக்கோ, அந்த உயர்வு எப்படி இருக்கோ, அது தேவனுடைய மகிமை உண்மையில் உதித்ததாக இருக்கும். கண்களை மூடி நாம் செபிப்போம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, சபையாராக உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிஷப்மார்கள்,
அசோசியேட் பிஷப்மார்கள், உங்களால் அங்கீகரிக்கப்பட்ட போதக பிதாக்கள், குருமார்கள் மூலமாய் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த அறிக்கையை ஏசியா 60:1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்து என்ற வாக்கியங்களின்படி இதை செவிகள் மூலமாக இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல கர்த்தர் கல்விமானின் நாவை தந்தருளினார். ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக அவரே செவிகளையும் திறந்தருளினார் என்று ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54 படி இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தைகள் இங்கே பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது வெறுமே திரும்பாத அளவு இந்த புதிய 2024 ஆண்டு உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெறுகிற அனுபவமாக உபாகமம் 1:11 படி 1000 மடங்குகள் அவைகள் பிதாவுக்கு ஆணையிட்டபடி என் பிதாவாகிய தேவன் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபு தேவனுமாகிய முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி குருமார்களாய் நின்றிருக்கிற எல்லா சார்பாகவும் இந்த வார்த்தையை பிரகடனப்படுத்துகிறேன். பிதா, குமார், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே யாவரும் பெருவாழ்வு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வார்களாக என்று வாழ்த்துகிறோம். தேவ மகிமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து உம்முடைய ஒளி ஒவ்வொருடைய வாழ்வையும் பிரகாசிக்க செய்வதாக தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்து திருவிருந்த ஆராதனைக்கு நேராய் எங்களை நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். The word is allotted for us. What does the word allotted represent? கொடுக்கப்படுவது வேற, what is given is different. But what is allotted? உங்களுக்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தை தான் the word allotted. ஆவியானவர் இந்த நாளிலே இதே வார்த்தையை பல ஆண்டுகளுக்கு முன்பாக வாக்குத்தத்தமாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். But today the allotment word describes something for our knowledge, for our wisdom. நம்முடைய அறிவுபூர்வமாக இருக்கும், நம்முடைய ஞானத்தினால் புரிதலுக்கும் தேவன் இந்த வார்த்தைகளை நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார். தேவச்சனமே, இன்றைய நாளிலே வேத வார்த்தை சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தேவச்சனமே, the identified God. நாம் பல தேவர்களை பார்த்திருக்கிறோம், பல தேவ தூதர்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம், பல மார்க்கத்திலிருந்து வந்திருக்கிறோம். ஆனால் நாம் இப்போ உண்மையுள்ள தேவன் யார் என்பதை ஐடென்டிஃபை பண்ணுகிற ஒரு விசேஷித்த சாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். அருமையான தேவச்சனமே, இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், you arise and shine. எழும்பி பிரகாசிக்கிற ஒரு அனுபவம். இவைகள் வேத வார்த்தைகளினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குமானால் the word is the living word. இந்த வார்த்தை இது ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை எபிரேய பதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? ஓர் அப்படிங்கிற வார்த்தையா. இந்த ஓர் என்கிற வார்த்தை 3 எபிரேயனுடைய ஆல்பபெட்ஸை கொண்டது. ஒன்று ஆலப், இன்னொன்று வாவ், இன்னொன்று ரேஷ். ஆலப் என்கிற முதல் வார்த்தை, நான் கொடுத்த உங்களுக்கு அந்த பேப்பர்ஸ் இருக்குமானா, ஆலப் என்பது it shows the supreme power or strength or leader
or the Lord, the King or the Sovereign or the ox head. இப்படி பலதரப்பான அர்த்தங்கள் கொண்டதுதான் இந்த ஆலப் என்கிற வார்த்தை. இவைகளை பொதுவாக நாம் சொல்லுவோமானால் the supreme power. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த தலைவராக இருக்கலாம், அவரை காட்டிலும் ஒரு சுப்ரீம் இருக்கு. வல்லவனுக்கு வல்லவன் பிறந்து கொண்டே இருக்கிறான். ஒலிம்பிக் ஆட்டமா இருந்தாலும் சரி, கின்னஸ் ரெக்கார்டா இருந்தாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் ஒருவர் அதை பீட் பண்றவராக வந்து கொண்டிருக்கிறார், அப்படிதானே? ஆனால் நம்முடைய சுப்ரீம் காடுக்கு நிகர் யாருமே இல்லை. அந்த சுப்ரீம் சாவரின் காடு தான் இன்னைக்கு நம்மளோட கூட பேசுகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த ஒளியாகப்பட்டது இந்த வேத வாக்கியங்கள்ல நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? இந்த மாதிரி பேப்பர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் இல்ல, ஆனாலும் இந்த ஆலப் என்பதற்கு நியூமரிக் வேல்யூ 1, அதே மாதிரி வாவ் என்கிற நியூமரிக் வேல்யூ 6, அதே மாதிரி ரேஷ் என்கிறதுக்கு நியூமரிக் வேல்யூ 200. வாவ் என்பது அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆணி. ரேஷ் என்பது ஒரு மனிதனுடைய தலையோ அல்லது ஒரு சராசரியான ஒரு வாழ்வை குறித்த சொல்லுகிற ஒரு மனிதனுடைய வாழ்வோ. இப்போ இந்த ஒளி எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒரு மனிதனுடைய வாழ்வுல அவன் பெற வேண்டியதை மறுக்கப்பட்டது அவனுக்கு. Man was detached from the power of the holiness of the holiness. தேவனுடைய பரிசுத்த மகிமையிலிருந்து மனிதன் பிரித்தெடுக்கப்பட்டான், அல்லது he was being ignored by the God. தேவன் அவனை வேறு பிரித்து அவனை தனிமைப்படுத்தினார். ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே ஆதாம் மீது வைத்திருந்த அன்பும் ஆதரவுகளும் மிக விசேஷித்தமானவைகள். ஆனால் விசேஷித்தமான அந்த ஆதாம் மீது தேவனுக்கும் ஆதாமுக்கும் உள்ள ஒரு விரிசல் உருவாக்கப்பட்டது. இந்த ஒளி என்ன செய்ததுன்னா, அவருடைய சுப்ரீம் பவர்னால சிலுவையிலே அடிக்கப்படுகிற அனுபவம். சிலுவையிலே அடிக்கப்பட்ட பிற்பாடு இங்க தவறு செய்யப்பட்ட ஆதாம், தேவனுடைய ஒளி ஆதாமுடைய சந்ததி மீது அது உருவாக்கப்படுகிற பொழுது, ஆதாம் மேல் இருந்த பாவக்கட்டுகளும் சாபக்கட்டுகளும் பாரம்பரிய கட்டுகளும் விசுவாசிக்கிற நீங்க யாரா இருந்தாலும் உங்க மேல இனிமேல் இருக்காது. அல்லேலூயா சொல்லுமா? உன் ஒளி வந்தது என்று சொன்னாரே, due to the sin of Adam. ஆதாமனுடைய கட்டுகள் ஒருவன் மூலமாக பாரம்பரியமாக சந்ததியாக வந்து இன்னைக்கு உங்க மேலையும் என் மேலையும் இருக்கு. ஆனால் வேத வசனம் சொல்கிறது, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இதுவரைக்கும் நீ இன்னும் எழும்பி பிரகாசிக்கல. பல வாக்கு தத்தங்களை நாம் கேட்டிருக்கிறோம், பல வாக்கு தத்தங்கள் நமக்கு உரிமையாய் கொடுக்கப்பட்டிருக்கலாம். பட் அவைகள் கிரியை செய்தது, ஆசீர்வதிக்கப்பட்டோம், அதுல குறை இல்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள்னா நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. பட் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, உன் ஒளி ஆதாமிலே இருந்து உருவாக்கப்படும்படியாய் தேவன் என்ன திட்டத்தை வைத்தாரோ, ஆதாம் ஃபெயிலியருக்குள்ள போனாரு. ஆனா நீங்களும் நானும் ஃபெயிலியருக்குள்ள போக மாட்டோம். ஏனென்றால் God proposes. அவர் ஒரு டாக்குமெண்ட்டை நமக்கு ரெடி பண்ணி சொல்றாரு. அந்த டாக்குமெண்ட் என்ன சொல்லுது? எழும்பி பிரகாஷ். யாருடைய ஒளி? நான் ஆதாமுக்கு என்று வைக்கப்பட்டிருந்தேனே, ஆதாமுக்கு அது பயன்பட்டதோ இல்லையோ, ஆனா உனக்கு அது பயன்பட போகிறது. அந்த ஒளி உங்க மேல இன்னைக்கு வந்து, இந்த ஒளி என்கிற பதத்தை நாம் கூட்டி பார்க்கிற பொழுது
அது அதனுடைய நியூமரிக் வேல்யூ 9 ஆடடா மாறுது. 9 என்பது டேத். இந்த டேத் அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சரவுண்டட் அல்லது ட்விஸ்டட் அல்லது கண்டைன் அல்லது a basket அல்லது a snake serpent. ஆண்டவர் இந்த இடத்துல நம்மை உருவாக்குகிற பொழுது சர்ப்பத்தை குறித்து சொல்லுகிற போது ஒரு பாசிட்டிவ் சென்சேஷன், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்றார். ஆதாமும் ஏவாளும் ஏமாந்தவர்களாய் மாறினார்கள், அப்படித்தானே? அவங்களை யார் ஏமாத்துறது? சர்ப்பம் ஏமாத்துறது. ஆனா சர்ப்பம் அது நெகட்டிவ் அறிவாளியா இருந்து தேவனுக்கு விரோதமாய் செய்ததை அது செய்து முடிச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றார், சர்ப்பம் ஒரு நெகட்டிவ்க்கு அவ்வளவு இருக்குமானால் இப்போ அந்த நெகட்டிவா இருக்கிறத பாசிட்டிவா யாரால மாத்த முடியும்? ஆண்டவர் ஒருவரால தான். அது என்ன ஏமாத்திச்சோ, ஏமாற்றப்பட்டவனே ஏமாந்தத திருப்பி தள்ளி இப்போ யார் யாரெல்லாம் இந்த சர்ப்பத்தின் பிடியிலே நமக்கு முன்பாக பிணைக்கப்பட்டு நாமளும் அந்த சர்ப்பத்தின் பிடியிலே டைரக்டா இல்லாட்டாலும் இன்டைரக்டா நமக்கு அட்டாக் ஆனதுனாலதான் நீங்களும் நானும் பிரச்சனைக்குரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன பிரச்சனைகள்? வியாதி இருக்குது, வியாகுலங்கள் இருக்குது, சஞ்சலம் இருக்குது, தவிப்பு இருக்குது, பற்றாக்குறை இருக்குது, சமாதானமின்மை இருக்கிறது, பிரிதல் இருக்கிறது, கடந்து போதல் இருக்குது, ஸ்டாக்னேஷன் இருக்குது. அது தரித்திரம் வந்தாலுமே எல்லாமே வந்துருச்சு. தேவச்சனமே கடன் தொல்லாத இல்ல, இல்லாத ஒரு மனுஷன் கிடையாது உலகத்துல. தேவச்சனமே இப்போ ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு இந்த ஒரு சர்ப்பத்தை போல வினாமுள்ள பாசிட்டிவ் சென்சேஷன் உள்ளவர்களாக உங்களை நான் மாற்ற முடியும். ஒரு நெகட்டிவ்னால இழந்து போன நம்முடைய வாழ்வெல்லாம் ஒரு பாசிட்டிவ் உள்ளவர்களாக நம்மளை மாற்றுவதற்கு தான் இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்தை. இந்த ஓர் என்கிற வார்த்தை எத்தனை பதங்களை கொண்டிருக்கிறது? 122 முறைகள் வேதாகமத்தில் பழைய ஏற்பாடுல பயன்படுத்தப்பட்ட அந்த ஓர் என்கிற வார்த்தை இந்த 12 அடிப்படையான அர்த்தங்களை கொண்டுதான் இந்த வேதாகமத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. The first is the light, the second is the light of the day, third is the light of heavenly luminaries. ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. Now the light was proclaimed. ஆண்டவர் வெளிச்சம் என்கிற ஒரு வார்த்தையை உச்சரித்தார். தேவச்சனமே, மண்ணை எடுத்து ஆண்டவர் மண்ணை பிசைந்து தமது சாயலாக ஒரு ஆதாமை உருவாக்கினார். பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமாயிருந்தது. ஆண்டவர் அந்த வெறுமையையும் ஒழுங்கின்மையையும் மாற்றுவதற்கு God needed light. தேவச்சனமே, உனக்கு ஒரு ஒளி தேவை. நீங்கள் இன்னும் சிருஷ்டிக்கப்பட்ட நிலையிலிருந்து உருவாக்கப்பட்ட நிலைக்கு நீங்க வந்திருந்தாலும் அந்த உருவாக்கப்பட்டிருக்கிற நிலை அது காட்ஸுடைய சென்ஸின் படி இன்னும் நாம் உருவாக்கப்படவில்லை. ஏதோ சாப்பிடுறோம், ஏதோ போறோம் வரோம். பட் த எபிலிட்டி த்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி, நம்முடைய வல்லமைகள், நம்முடைய போதுமானவைகள் சரித்திர ரீதியாக ஆவிக்குரிய வல்லமையில இன்னும் நாம் எடுத்து பயன்படுத்தப்படலை.
உங்க உழைப்புனால நீங்க வேணா சாப்பிட்டுட்டு இருக்கலாம், உங்க அலைச்சல்னால நீங்க வேணா சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஆனா தேவன் வைத்திருக்கிற அவருடைய ஆசீர்வாதத்தின்படி இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியும். என் கணக்கு ஜீரோ தான். ஏன்னா வேதத்தை இன்னும் புரிந்து கொள்ளுகிற சாக்கியம் பலருக்கு இன்னும் இல்லை. இப்போ ஆண்டவர் இங்கே சொல்றார், தேவன் வெளிச்சம் உண்டா கடவது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. உங்களை ஒரு கேள்வி கேட்கிற, நீங்க சொன்ன ஆயிடுமா? ஆகும். ஆனா அந்த எபிலிட்டி நமக்கு இருக்கணும், அந்த பவர் நமக்கு இருக்கணும். பாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். But when God proclaimed for the light, அதுதான் முதலாவது அர்த்தம். அந்த லைட்டை ப்ரொக்ளைம் பண்ணார், பிரகடனப்படுத்தினார், வெளிச்சம் உண்டாயிற்று. வாசிக்க கேட்போம் அடுத்த வசனத்தை. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவென்று பெயரிட்டார். சாயங்காலம் விடிகாலமாகி சாயங்காலமும் விடிய காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. God light பிரிச்சாரு. It was called the light of the day. நீங்களே சொல்லுவீங்க, என்னப்பா டைம் ஒரு 11 மணி பகல்ல இருக்குன்னு சொல்றீங்க. கேட்கிறவங்க ஒருவேளை உங்க ஊர்ல மழை பெய்தா வெயில் எப்படி இருக்கு, 11 மணிக்கு இருட்டு எப்படி இருக்குன்னு யாராவது கேட்போமா? யாருமே கேட்க மாட்டோம். அப்போ ஒரு ஸ்திரத்தன்மையோட அவர் சொல்றார், it is the light of the day. So பகலுக்கு பகல் என்று அவர் ஒரு பெயரை சூட்டினார். தேவச்சனமே, what does this represent? இதை எங்க இருந்து பிரித்து எடுக்கிறாரு? இருளில் இருந்து அதை வேறு பிரித்து எடுக்கிறார். The light proclaimed by the Lord. தேவன் முதலாவது வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொன்னாரே, அப்போ வந்த வெளிச்சத்துக்கும் when it was divided, அது பிரிக்கப்பட்டதற்கும் தேவச்சனமே எழும்பி பிரகாசிக்க முடியாத இருந்த இந்த வார்த்தை இந்த வேத வசனத்தில் வாசித்திருப்போம். but the objective sense, அந்த வார்த்தையினுடைய proportional strength நம்ம அறியாததுனால இங்கே 3வது வசனம் சொல்லுகிறது, தேவன் வெளிச்சம் உண்டா கடவது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. there was no subdivision. விளங்குதுங்களா? இந்த முதல் வசனத்துல இருளை பத்தியோ இல்ல ஜெனரல் வெளிச்சத்தை பத்தியோ ஒண்ணுமே கொடுக்கல. it was just a proclaimed word. வெளிச்சம் உண்டா கடவுள், அவ்வளவுதான். இப்ப நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வில ஏதோ கிடைத்த ஆசீர்வாதம் என்று நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? ஆனா அந்த ஆசீர்வாதத்தை டிவைட் பண்ணி, அது என் சரீரத்தின் ஆசீர்வாதம், என்னுடைய பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம், என்னுடைய சமாதானத்தின் ஆசீர்வாதம், அதெல்லாம் இதுல இருக்கு. இப்ப நான் சொல்லுவேன், அது என்னுடைய அழகின் ஆசீர்வாதம், எனக்கு கொடுக்கப்படுகிற ட்ரெஸ்ஸின் ஆசீர்வாதம், என்னுடைய எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுகிற ஒரு ஆசீர்வாதம், எதிலையும் என்ஜாய் பண்ணுகிற ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை கீழே என்னென்ன வந்துருச்சு? எல்லாமே வந்துருச்சு.
இப்போ இந்த லைட்டை பற்றி மாத்திரம் நீங்க தியானித்திருப்பீர்களானால் அது வெறுமையான ஒரு வெளிச்சமா இருக்குமே தவிர அந்த வெளிச்சம் ஒரு பவர்ஃபுல் ஆர்டினேஷன் உங்களுக்கு கொடுத்திருக்கார். உங்களை எதற்காக அழைத்திருக்கிற அந்த அழைப்பை பத்தி உறுதி உங்களுக்கு கொடுத்திருக்காரு. நீங்க எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டீங்களோ அந்த சிருஷ்டிப்புடைய ரகசியம் உங்களுக்கு கொடுத்திருக்கார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் 4வது வசனத்துல, வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். ஃபார் ஹூம், யாருக்காக இதை கண்டார்? தான் சிருஷ்டிக்க போகிற ஆதாமுக்கும் ஆதாமுடைய சந்ததிக்கும் அந்த வெளிச்சம் நல்லதென்று கண்டார். அல்லேலூயா. பட் இந்த வெளிச்சத்தை குறித்து நாம் ஆராயப்படுவதில்லை. இந்த வெளிச்சத்தை குறித்துதான டிஸ்கிரிப்ஷன்ஸ், அது விளக்கங்களாக நாம் பிரிக்கப்படுகிற அனுபவம் நமக்கு இல்லை. இங்கே பல விதமான விளக்குகளை நீங்க பாக்குறீங்களா? எல்லாம் வெளிச்சத்தை தான் தருது. பட் வித் டிஃபரண்ட் ஸ்டைல்ஸ், டிஃபரண்ட் கலர்ஸ், டிஃபரண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் த பல்ப், டிஃபரண்ட் பவர்ஸ். அல்லேலூயா. இப்ப வெளிச்சம் விளங்குதா? வெளிச்சத்துக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு விளங்குதுங்களா? ஒரு ஸ்டார்லயும் வெளிச்சம் தான் இருக்கு, ஒரு சின்ன பல்புலயும் வெளிச்சம் தான் இருக்கு, இதுல இருந்து அடிக்கிற இதுவும் வெளிச்சமா தான் இருக்கு. You are being proposed for multi various products. உங்களை பலவிதமான காரியங்களுக்காக தேவன் உங்களை உருவாக்கி இருக்கிறார். Not just light, it's of lights. விளக்குகளின் அலங்காரங்களாக, வெளிச்சத்தின் அலங்காரங்களாக, வெளிச்சத்தின் அஸ்திபாரங்களாக உங்களையும் என்னையும் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி நான் போட்டதும் ட்ரெஸ் தான், இப்ப போட்டிருக்கிறதும் ட்ரெஸ். ட்ரெஸ் அது வேற, இது வேற. லைட் உங்க வாழ்வுல ஒன்று கட்டுகளை உடைக்கிறதுக்கு அந்த லைட் உதவும். அந்த லைட் உங்களை யார் என்று காண்பிப்பதற்கு அந்த லைட் உதவும். உங்களை வேறு பிரித்து எடுத்து உங்களை உருவாக்குவதற்கு அந்த லைட் உதவும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வெளிச்சம் நல்லதென்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவச்சனமே, ஒழுங்கின்மையிலே இருந்த வெளிச்சத்தை தேவன் பிரித்தெடுத்து பார்த்து நல்லதென்று கண்ட தேவன் உங்க வாழ்வை the light of the day. இந்த வசனத்தை விசுவாசித்து நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் அது வெளிச்சமாக மாத்திரமல்ல, அது அன்றைய நாளின் விசேஷித்த வெளிச்சமாய் என் தேவன் என்னை மாற்றுகிறார் என்று விசுவாசிப்பாயானால், எதை நல்லதென்று கண்டாரோ you will see the difference. நீங்க அந்த மாற்றத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. யாருக்காக நல்லதென்று கண்டார்? It is for the Adam. யாரை உருவாக்கினாரோ அந்த ஆதாமுக்கு அது நல்லதென்று கண்டார். அல்லேலூயா. இப்ப ஆதாமுடைய டிசெண்டன்ட்ஸ் நாம, அவருடைய பாரம்பரியத்தில் நாம் வந்திருக்கிறோம். God says you will receive, you will inherit. நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள், அதை சுதந்தரிப்பீர்கள். வாசிக்க கேட்போம் 5வது வசனத்தை. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. இப்போ ரெண்டே சொல்றாரு. ஒன்று டே, இன்னொன்று இப்ப நைட்ல வெளிச்சம் இருக்கா இல்லைங்களா? அந்த வெளிச்சம் தான் the light of heavenly luminaries. இப்ப இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு,
அவர் என்ன காரியங்களை அவர் இருளிலே இருப்பதற்கு சிருஷ்டித்தார். இருள் என்ன இருக்குது? மூணு. சன்னுடைய வெளிச்சத்தை வச்சுதான் அந்த மூணு ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்து ஸ்டார்ஸ், இரவிலையும் அந்த ஒளி இருக்கு. உங்க வாழ்க்கையில சொல்றாரு, இப்போ ப்ராப்ளமேட்டிக் பொசிஷன் உங்க வாழ்க்கையில இருக்குமானால், பிரச்சனைக்குரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்குமானால், நீங்க சொல்லுங்க, மை காட் இஸ் லைட் ஆஃப் ஹெவன்லி லூமினரிஸ். உங்க பிரச்சனை வரும்போது சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க ஒரு சாதாரண லைட்டை உருவாக்கல, அது டே ஆஃப் த லைட்டாக எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கீங்க. அடுத்தது சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க லைட் ஆஃப் த ஹெவன்லி லூமினரிஸ். சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் எனக்காக நீங்க உருவாக்கினது வேதம் சொல்லுகிறதை நான் விசுவாசிக்கிறதுனால என் இருளான பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தப்பட்டிருக்கிற கட்டுகள், உங்க வாழ்க்கையில உங்கள் மீது பிணைக்கப்படும்படி அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூனியங்கள், மாந்திரீகங்கள், why God allowed, ஏன் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உங்க வாழ்க்கையில அலோவ் பண்ணாரு? Because we don't know the power of the allotted word to us. நமக்கு எதை பிரகடனப்படுத்தி வேறு பிரித்து உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறாரோ, that is called as allotted word. நமக்கென்று கொடுக்கப்பட்ட வார்த்தையினுடைய ரகசியங்கள் அறியாததுனால். விளங்குதா? எத்தனை பேருக்கு புரியுது? முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு. முடிக்காதவங்களுக்கு நம்ம எதுவும் கேள்வி கேட்க முடியாது. நம்மளுக்கும் நியாயமா தான் இருக்கணும். அப்போ allotted word, இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத ரகசியம் என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்க இருளையும் பிரகாசிக்க முடியும். இருள் என்றால் பிரச்சனையில நீங்க பிரகாசிக்க முடியும். இப்போ அந்த இருள பிரகாசிக்க வைக்கிறார் இல்லையா, அதற்கு பேரு தான் உன் ஒளி வந்தது. சொல்லுங்க, என் ஒளி வந்தது. லைட் ஆஃப் ஹெவன்லி லூமினரிஸ் என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்டேன். இனி என் வாழ்க்கையில தெய்வீகமற்ற சூனியங்களோ மாந்திரீகங்களோ இந்த வெளிச்சத்தை தாண்டி இருளாக எனக்கு கொண்டு வர முடியாது. ஏன்? நான் தேவனை அறிந்து கொண்டேன். எனக்கு allotted word, அதனுடைய அர்த்தத்தை நான் புரிந்து கொண்டேன். ஆமென். தேவச்சனமே, வாசிக்க கேட்போம் 18வது வசனத்தை. பகலையும் இருளையும் ஆளவும், பகலையும் இருளையும் ஆளவும், வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும், வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அதை நல்லது என்று கண்டார். அருமையான தேவச்சனமே, இந்த வசனம் எதை நமக்கு குறிக்கிறது? ஒரு வானத்தை காமிக்கிறார். வானம் வேற ஒண்ணுமே கிடையாது. யாராவது சொல்ல முடியுமா? ஹியூமன் அனாட்டமில அந்த வானம் என்பது என்ன? நான் ஆன்சர் சொல்றேன். ஹியூமன் அனாட்டமில தான் இருக்குது அந்த வானம். கிட்ட வந்துட்டோம். பிரெயின் தான், நம்முடைய மூளையை தான் ஆண்டவர் வானம் என்று சொல்லுகிறார். ரொம்ப சிலேடையா இருக்கும். நீங்க இதை எடுத்து பார்த்தீங்கன்னா எங்க அது பிரெயின் தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த ரேஷ்ல இருக்குது. ரேஷ் என்றால் ஹெட். இந்த அல்டிமேட் சுப்ரீம் பவர் இதுக்குள்ள வரும்போது ஒளி நமக்குள்ள வந்து, சோ வானம் இங்கே பிரிக்கப்படுகிறது. இந்த வானத்துல கொண்டு போய் எதை வச்சிருக்காரு? இந்த வெளிச்சத்துக்கு உண்டானதை உள்ள கொண்டு போய் வைக்கிறார். Now
இந்த எபிரேய பதத்தின்படி ரேஷ் இஸ் சோ கால்ட் ஹெட். எதை ஒளி கொடுக்க முடியுமோ, எதை ஆண்டவர் சிருஷ்டித்தாரோ, யாருக்காக சிருஷ்டித்தாரோ, இட் வாஸ் given unto him. யாருக்காக சிருஷ்டித்தார்? அதை ஆதாமுக்கும் ஆதாமுடைய சந்ததிக்கும் அதை சிருஷ்டித்தார். அதை அவர்களுக்கு கொடுத்தார். ஆதாம் அதை பெற்றுக்கொள்ளல. ஏன்னா அவனை டெஸ்ட்ல விட்டுருந்தார் ஏதேன் தோட்டத்தால. அந்த டெஸ்ட்ல ஆதாம் ஜெயிச்சாரா? ஜெயிக்கல. So this was not given unto Adam. இப்போ வேதவசனம் சொல்கிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்து. உங்களை நான் விசேஷமா தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஆதாமுக்கு கொடுக்கப்பட வேண்டியதை இப்போ உங்களுக்கு சொல்றார். இந்த வெளிச்சம் it will be focused upon your brain. ஒரு கண்ணாடி இருக்குது, எங்கேயோ இருந்து தூரத்துல ஒரு வெளிச்சம் அடிச்சீங்கன்னா அந்த கண்ணாடியில பட்டு அது இன்னொரு இடத்துக்கு it transfers. ஒரு பந்தை அடிக்கிறீங்க, for every action there is equal and opposite reaction. நியூட்டன்ஸ் third law சொல்லுது. விஞ்ஞானமும் ஒரு ஒளியும் இவ்வளவு செயல்படுமானால் it was created by the Lord. அந்த கிரியேஷன் வெளி தோற்றத்துக்காகவோ, வெளி அழகுக்காகவோ, வெளி காரியங்களுக்காகவோ இல்ல, அது உனக்கென்று. அல்லேலூயா. அது உங்களுக்கென்று. It is particularly for the mankind. அதை எனக்கென்று நீங்க விசுவாசிப்பீர்களானால் 18வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். பகலையும் இரவையும் ஆளவும், பகலையும் இரவையும் ஆளவும், வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும், வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே, வானம் என்கிற இந்த ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அதை நல்லது என்று கண்டார். உலக பிரகாரமாய் இருக்கிறவைகள் ஆவிக்குரியவைகளாய் மாற்றி அவர் என்ன செய்யறாரு? நம்முடைய மைண்ட்ல வைக்கிறார். இப்போ உங்களுக்குள் என்ன விதமான ஒரு ஆற்றல் உண்டாக்கப்படுகிறது? நீங்க பிரித்து ஆளுகை செய்கிற விஷ்டம். இருள்ல என்ன இருக்கும், வெளிச்சத்துல என்ன இருக்கும்? இருள் என்ன செய்யும், வெளிச்சம் எனக்கு என்ன செய்யும்? இவரை பிரித்து ஆளுகை செய்யக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் ரெலம். ரெலம் என்றால் சொல்லி கொடுத்திருக்க என்னது? மண்டலம். ரெலம் என்றால் மண்டலம். உங்களுக்குள் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெலம் கொடுக்கப்படுகிறது. அது அந்த ஸ்பிரிச்சுவல் ரெலம் என்ன செய்து உங்களை பகுத்து ஆராய. You can see the evil forces. You can see the devil. எல்லாரும் போயாச்சு. அவன் இருளை பிரித்து பார்க்கிற ஒரு அடையாளமாக மாறப்பட்டான். உங்க லைஃப்ல what should not be accommodated, எது எனக்குள் சேர்த்துக் கொள்ளக்கூடாது, எது எனக்குள் சேர்த்துக் கொள்ளக்கூடியவைகள், எல்லாம் ஆவிக்குரியதா தான் தெரியும், எல்லாம் மகிமையாதான் நமக்கு விளங்கும். பட் தேவனே உருவாக்கின காரியங்களிலே வேறு பிரிக்கிறார். அதை தேவச்சனமே, நீ இருக்கிற வண்ணமாய் நீ இருக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்வது போல உனக்கு சொல்லுகிற தகுதியை பெற்றிருக்கிறியா? அவரை கேட்டார் மோசே, ஐயா நான் என்ன சொல்லணும்னு கேட்டாரு. I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல்ல என்றார். நீ சொல்ல முடியுமா? பட் நல்லதென்று கண்டார். What God allotted to us, எதை கொடுத்தாரோ அது நல்லதென்று கண்டார். அவருக்கு என்ன விசுவாசம்? நீங்க அதை பெற்றுக்கொண்டு வெற்றி பெறுவீங்க என்ற விசுவாசம். அதை பெற்றிருக்கிறோமா? எக்கப்பாஸ்ட் ஏதோ கொஞ்சம் இப்பதான் பாலிஷ் ஆகுது என் சிந்தனை.
வெளிச்சத்தை பத்தி இந்த மாதிரி நீங்க சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? ஆதியாகவும் எனக்கு தெரிஞ்சு அந்த அதிகாரம் வாசிக்காத ஒரு கிறிஸ்தவன் இருக்க மாட்டான். ஏதோ தூக்கத்திலேயாவது கனவுலையாவது வாசித்துட்டு இருப்பான் அட்லீஸ்ட். என்ன பாஸ்டர், எல்லா அதிகாரத்தை காட்ட ஆதியாகவும் முதல் அதிகாரம் எப்படியாவது வாசித்துட்டு இருப்பான் சாவதுக்குள்ள. அவன் வெளிச்சத்தை இவ்வளவு ஆராய்ந்து பார்த்திருப்பான்றீங்க. அட நீங்க வேற பாஸ்டர், நாங்களே ஆராய்ந்து தேவச்சனமே. யாத்ராகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனம் 21 23 வரையிலாய் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவிக் கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். இங்க ஆண்டவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். ஒரு சிருஷ்டி யாரு? மனுஷனாகிய மோசே. மோசே கிட்ட சொல்லி அனுப்புறாரு, தம்பி உன் கைய வானத்துக்கு நேரா. அந்த நீட்டுகிற பவர் யாருக்கு உண்டு? தேவனுக்கு மாத்திரம்தான் உண்டு. நல்லா கவனிங்க. இப்ப அந்த பவரை யாருக்கு டிரான்ஸ்பர் பண்றாரு? மோசேக்கு இருக்கிற 2 கையில நீ ஒரு கையை தூக்கி என்ன சொல்றாருங்க? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவிக் கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றார். எப்ப இருள நீட்டு சொன்னாரா? இருள நீட்டினா எவனா பாக்குறவங்க கூட பைத்தியம் பிடிச்சிருக்கா மோசேகன்றான். நம்ம சார் கையை நீட்டி ஹை இருளா உண்டா கடவுது அப்படின்னு மோசே இருட்டுல கையை தூக்கி நீட்டினான்னு வைக்கல, மோசைக்கு நிச்சயமா மர காண்டு போச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார், வாசிக்க கேட்போம். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினார். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. சிங்கம் எத்தனை அடி பாயுமா? சிங்க குச்சி அதை விட எக்ஸ்ட்ரா பாயும். 16 அடி பாயும். அதே பாஷை கணக்கு போட்டிருக்காங்களோ அந்த காலத்துல சொல்லுவாங்க. தாய் 8 அடி பாய்ச்சா சிங்கக்குட்டி 16 அடி பாயும். பெரிய சிங்கமா இருக்கும், குச்சியிலே பெருசா இருக்கும் நினைக்கிறாங்க. ஆண்டவர் வெளிச்சம் உண்டா கடவுது என்று சொல்லி அது நல்லது என்று கண்டார். இப்போ மோசே கையை நீட்டாரு. அவனுக்கு ஆண்டவருடைய தீர்மானம் தெரியாது. தெரியுமா அவனுக்கு? மோசைக்கு 3 நாள் வெளிச்சமே வரக்கூடாது மோசைக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. தேவச்சனமே, உனக்குள் இருக்கிற பவர் it is allied with the Lord. நீ சாதாரண ஆள் இல்லை. உனக்குள் தேவன் வைத்திருக்கிற பொக்கிஷம் it is entirely different. அவர் சொல்றதை நீ செய்தா போட்ட சொல்றாரு, அரைஸ் அண்ட் ஷைன், எழும்பி எப்படின்னு கேட்காத. சாமி எப்படி? எங்க இருந்து முகத்துல பாலிஷ் அடிக்குமா இல்ல பின்னாடி பாலிஷ் அடிக்குமா? ஃபர்ஸ்ட் அப்ப பின்னாடி பாலிஷ் அடிக்குது. யாராவது இருக்கிறாங்களா? உங்க கண் எதிர்க்க உங்க சாட்சியை தேவன் உருவாக்குவார். God would lift your hands. வானத்துக்கு நேராக உன் கரத்தை நீட்டு. இனி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தா உங்க கையை எந்த சைடு ப்ராப்ளம் பண்ணிட்டுங்க. பாஸ்டர் நெல் நல்ல ரேட் போகணுமா? பாஸ்டர் அறுவடை செய்து வச்சிருக்கிறார். எத்தனை மூட்டை வத்தியாரும் பாஸ்டர்? இப்போ 18 மூட்டை. நல்ல ரேட்டுக்கு அது போகணும்னா கைய உங்க நெல்
அந்த குவியலுக்கு நேராக நீட்டுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதோ கையை அதுக்கு நேராக நீட்டுங்க. டிசைடிங் அத்தாரிட்டி யாரு? இந்த வெளிச்சத்தினுடைய பவர் நீங்க பாப்பீங்க. There will be daybreak, dawn and morning light. அங்க இருந்த வெளிச்சத்தை டே பிரேக் பண்றார் ஆண்டவர். அங்க இருந்த வெளிச்சத்தை டவுன் பண்றார் ஆண்டவர். இப்போ ஒரு மார்னிங் லைட் வரப்போகுது, நீங்க பார்க்க போறீங்க. தேவச்சனமே, கையை நீட்டு. Wherever there is problem, when you stretch your hands, problem அழிய ஆரம்பிக்கும், problem ஒழிய ஆரம்பிக்கும். There will be a daybreak, there will be a dawn, there will be a morning light in the name of Jesus. அறியாமையின் ஆவிலே பிணைக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். What does the Bible word speak to us? அது எதை என்னோடு பேசுகிறது என்பதை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய மகத்துவங்கள் யாருக்கோ என்று, இயற்கைக்கோ என்று, அது தேவனுடைய பணி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். No, it is to stretch your hands. உன் கையை உயர்த்தி சொல்லுவதற்காக தான் ஒளி கொடுக்கப்பட்டது. தேவச்சனமே, அறியாமையினாலே பிணைக்கப்பட்டபடியினால் what sort of life, what sort of light, எப்படிப்பட்ட வாழ்வு, எப்படிப்பட்ட ஒளி என்பதை தெரியாததுனால we suffer for ourselves. நாம் நமக்காக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க. வாழ்க்கையில தரித்திரமா நீ உனக்காக தரித்திர வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற. வியாதியா நீ உனக்கென்று வியாதியினால் அதை அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறவனாய் இருக்கிறாய். ஏன்? லைட் எதற்கு என்று அறியாமையில வாழுகிற ஒரு வாழ்க்கை. டு ஸ்ட்ரெச் யுவர் ஹேண்ட்ஸ். இந்த வெளிச்சம் ஏன் கொடுக்கப்படுகிறது? நீ எதை பிரகடனப்படுத்துகிறியோ அவருடைய வார்த்தையின்படி it will be multiplied by the Lord. அது உனக்கு தெரியாது. முதல் வசனத்துல இரண்டாவது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி தடவிக்கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாக்கப்படும்படி உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றார். ஏன்? 400 வருஷம் அடிமைத்தனம், 30 ஆண்டுகள் யோசேப்பு வாழ்ந்தனால பார்வோன் ராஜாவுக்கும் யோசேப்புக்கும் இருந்த நல்ல நட்பு. 30 ஆண்டுகள் போராட்டம் இல்லை. ஆனால் அடுத்தடுத்து 400 ஆண்டுகள் யோசேப்பு அவருடைய பதவி காலங்கள், ஆயுள் காலங்கள் முடிகிறது. பின்பு வேறொரு பார்வோன் ராஜா, அந்த ராஜாவுக்கு கீழே அங்க இஸ்ரவேலின் யாருமே கிடையாது. அங்க இருக்கிறது வேற ஆளுகை செய்கிறவர்கள். ஆனா அங்கதான் மோசே வளருகிறார். தேவச்சனமே, நீ எந்த பிரச்சனையில வளர்றியோ அந்த பிரச்சனையில உடைக்கிற உரிமையை the light brings upon you. மோசே எங்க வளர்ந்தானோ அங்கதான் அடிமைத்தனமும் வளருகிறது. அடிமைத்தனத்துடைய உச்சக்கட்டத்தினுடைய அன்றைய நாளிலே தான் மோசே அங்கே பிறக்கப்பட்டு இஸ்ரேல் ஜனங்களுடைய விடுதலைக்கு நேராக அந்த ஸ்தானத்தை அடைகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், you have reached the maturity level to break the bondages of Egypt upon you. உங்க மேல இருக்கிற எகிப்தின் கட்டுகளை
உடைக்கிற முன்குறிக்கப்பட்ட மனுஷனாக இப்ப நீ உருவாயிருக்கிற. விளங்கினவங்க கொஞ்சம் கையை தூக்குங்க. நோ ப்ராப்ளம். அது 2 பேரோ 3 பேரோ அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா அவருக்கு 99 பத்தி பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு ஆள் மனம் திரும்பினா போதும். இப்போ பிரச்சனைக்குரிய இடம் எது? எகிப்து. என்ன பிரச்சனை? அடிமைத்தனம். ஓகேங்களா? யோசேப்பு இருந்த வரைக்கும் அடிமைத்தனம் இல்லை, எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ யோசேப்பு காலம் முடிச்சது. யோசேப்போட நட்புறவுல இருந்த அந்த பார்வோனுடைய காலமும் இப்போ வேற பார்வோன், வேற ராஜாங்கம். அடிமைத்தனம் மாத்திரம் வளருது, அது நிக்கல. இப்போ 400 ஆண்டுகளுக்குள்ள வந்தாச்சு. மோசே பேங்க அந்த அடிமைத்தனத்துடைய உச்ச கட்டத்துல மோசே எடுத்தாங்க, வளர்க்கப்படுகிறார். ஓகேங்களா? இது வரைக்கும் புரியுதா? அடிமைத்தனத்துடைய உச்சகட்டம் நல்லா கவனிச்சுக்கங்க. இப்ப மோசே அந்த இடத்துல பிரகடனப்படுத்தப்படுகிறார். அடிமைத்தனத்தினுடைய உச்சகட்டம். இவரங்க அடிமை தானே, பிராக்டிகலா அடிமை தான், யாருக்கும் தெரியாததுனால. இப்ப தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? இவரும் ஒரு இஸ்ரேல். இவரை விட்டு வைப்பாங்களா? கிடைச்ச ஆளு காலி. இப்ப அவர் தான் போய் யார மிரட்டுறாங்க? பார்வோனை மிரட்டுறாங்க. தேவச்சனமே, சிக்கல்ல இருக்கிற நீ உன்னை கொண்டே சிக்கலா இருக்க. the light உங்களை ப்ரிப்பேர் பண்றாரு. எதுக்கு? எழும்பி பிரகாசி. ஏன் அடிமைத்தனத்துல இருக்கு? எழும்பி பிரகாசி. இப்ப அந்த மோசே கொண்டுதான் என்ன சொல்றாரு? stretch your hand. வாசிப்போ. மோசே தன் கைகளை வானத்திற்கு நேராக நீட்டினான். மோசே தன் கைகளை வானத்துக்கு நேரே நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. மோசேக்கு தெரியுமா தனக்கு அந்த பவர் இருக்கிறது? அவர் கத்துக்கிட்டதெல்லாம் வித்த, வாள் வித்த, ரெஸ்லிங், ராஜாங்கத்தை எப்படி நடத்துவது என்பதை கற்றுக்கொண்டவன். Does he know that I have the power of Jehovah? ஜெகோவா தேவனுடைய பவர் தனக்கு இருப்பது அவனுக்கு தெரியுமா? அவனே கேட்கிறான, சாமி அவனுங்க யாரா உன்னை அனுப்புனா, யாரா அவருன்னு கேட்டானா, என்ன சொல்லுது? அப்படி கேட்டவன் அவனுக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஏய், இருக்கிறவராக இருக்கிறேன் போய் சொல்ற. He was a messenger to the Lord. யாராக இருந்தா? போஸ்ட்மேன், தூதுவராக இருந்தா. இப்ப அவனை என்ன செய்ய சொல்றாரு? அவங்களுக்கு நேரா கைய வானத்துக்கு நேரா அவன் நீட்டா. என்னாச்சுங்க? உங்களால முடியுமா முடியாதா? எங்க பாஸ்டர் ஏதோ இப்பதான் கத்து கொடுத்துருக்கீங்க, இப்பதான் பால் பாட்டில் எடுத்து நான் வெளியே வச்சிருக்கிறேன் மாஸ்டர். இனிமேல் தான் எங்க அம்மா காரம் கொடுக்கணும், புளிப்பு கொடுக்கணும், எல்லாம் இனிமேல் தான் சாப்பிட்டு பார்க்கணும். எனக்கு இன்னும் 50 வயசு தான், நான் எப்படி இருக்கிறேன்? அதுவாதான் இருக்கிறேன், எனக்கு எதுவுமே. Moses was identified by the Lord. If you feel that I too has been identified by the Lord, நீங்களும் உங்களை பார்வோன் பக்கத்துல இருந்த மோசஸை தேவன் தன் பக்கம் இழுக்கும்படி செய்து அவனுக்கு அந்த அத்தாரிட்டி, அந்த பவர், அந்த அக்ரிமெண்ட் கொடுத்தவர். நீ பிணைக்கப்பட்டிருக்கிற தரித்திரத்துல, நீ பிணைக்கப்பட்டிருக்கிற வியாதியில, நீ பிணைக்கப்பட்டிருக்கிற போராட்டங்கள்ல
அங்கிருந்து உன்னை தூக்கி வாடா என் பக்கத்துல இப்படி ஒரு ஸ்டேஜ்ல உட்கார வச்சு நீட்டா உன் கைகளன்னா நீ நீட்டினா அவனை கட்டி உடையலாம் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அக்கினி மதிலாய் receive the anointing inherit fire. விசுவாசிக்கிறீங்களா? The light is upon you. Arise and shine. Arise and shine today. அந்த விடுதலை செய்கிற ஆவியானவருடைய ஒளி a daybreak, a dawn, morning வெளிச்சமாக நீங்க பார்க்கணும். If you have a desire, உங்க உள்ளத்தில் அந்த வாஞ்சை இருக்குமானால் you will see the light. மோசஸ்க்குள்ள அந்த வாஞ்சை இருந்தது. தான் இஸ்ரவேலன் என்பதை அறிகிற அறிவு இருந்தது. அவன் இவ்வளவு நாள் ஏமாந்து அசுத்தத்துக்குள்ள இருந்தது உணர்ந்தான். நீ தரித்திரத்துல இருக்கிற உணரல, நீ வியாதியில இருக்கிற உணரல, நீ பிரச்சனையில இருக்கிற உணரல. தொடர்ந்து வாசிக்க கேட்கிறோம். 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை. 3 நாள் அளவும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை. எங்க? எகிப்து தேசத்துல ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை. யாரும் ஒருவர் ஒருவர் தேவன் இறங்கினா அது சோட போகுமா? வேதம் சொல்லுது 3 நாள் மட்டும் கரங்களை நீட்டின மோசே. என்ன நடந்தது? The power of light எங்க இருந்தது? The heavenly luminaries. இது எங்க இருந்தது? வானத்துல இருந்தது. எது? சூரியன், சந்திரன், நட்சத்திரம். அதை உருவாக்குனது யாரு? தேவன். கரங்களை நீட்டினது யாரு? ஒரு சராசரியான ஒரு மனுஷன், உங்களை போல என்ன போல உள்ளவர். அந்த வெளிச்சத்தை ஆஃப் பண்ணிட்டாரா? யார் மூலியமா ஆஃப் பண்ணாரு? ஏன் உங்க மூலியமா உங்களுக்கு எதிர்க்க இருக்கிற பிரச்சனையை ஆஃப் பண்ண மாட்டாரா? எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் தேவனால் உனக்கே அது அனுமதிக்கப்பட்டிருக்குமானாலும் சரி, அது எந்த போராட்டமா இருந்தாலும் சரி, உங்களை அழைச்சவர். ஆனா நாம அந்த உண்மையை அறிந்து நம்ம இன்னும் பயன்பட ஆரம்பிக்கணும். நம்ம பயன்பட ஆரம்பிக்கல. ஒரு மோசேவை கொண்டு எத்தனை லட்சம் ஜனங்கள் விடுதலை, எத்தனை ஆடு, எத்தனை மாடு, எத்தனை கோழி, எத்தனை குருவிங்க. அது இட்ட முட்டையை கூட தூக்கிட்டு வந்துட்டாங்க. வர வீடு அது குஞ்சு குறிச்சு அது ஒரு ஃபேமிலியா இருந்துச்சு. வாசிக்க கேட்போம். 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருமோ எனில், இப்பதான் அதே எகிப்துல தான் இருக்காங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? அதே எகிப்துல தான் இருக்காங்க. வேதம் கேட்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ எனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. உனக்கு முன்பாக இனி இருள் இருக்காது. சங்கீதங்களின் புஸ்தகம் The Word of David என்ன சொல்கிறது? சங்கீதம் 27 முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் வெளிச்சமும், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், என் இரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்?
தாவீது கண்டடைகிறான். யாரை கண்டடைகிறான்? தேவனை கண்டடைகிறான். அவனுக்குள் சுயங்கள் கிரியை செய்தது. சுயங்களின் போது அவனால கண்டுபிடிக்க முடியல. சுயத்தை ஆண்டவர்கிட்ட மன்னிக்கும்படி கொடுத்தான். என்னால முடியாத ஆண்டவர் நீங்க இருந்தா. இப்ப அவனுடைய வேர்டு மாறுது. அவன் சொல்றாரு, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், இனி நான் யாருக்கு பயப்படுவேன். ராஜாங்கத்துல பலவிதமான கோளாறுகள், பிரச்சனைகள், பெலிஸ்தர்கள் போராட்டங்கள், அத்தனை தேசத்தாலே இவன் மேல ஒரு பொறாமை. தேவச்சனமே, நீ வளர்ந்து வருகிற பொழுது உனக்குள் இருக்கிற வெளிச்சம் உன்னை பொறாமையின் கட்டுகளில் கொண்டு போய் விட்டுரும். உனக்குள் இருக்கிற வெளிச்சம், if it is not filled with divinity, அது தெய்வீக தன்மையினால் நிரப்பப்படாதபடிக்கு இருக்குமானால் அந்த லைட் பிரச்சனைக்குரியதாக உங்களை கொண்டு போய் தள்ளிவிற்றும். பிரிவினைக்குள்ளாக தள்ளிவிற்றும். வியாதிக்குள்ளாக தள்ளிவிற்றும். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத டிஃபெக்டுக்குள்ள உங்களை கொண்டு போய் தள்ளிவிற்றும். எத்தனை பேருக்கு விளங்குது? பல கோடிகள் லாஸ்ல கொண்டு போய் தள்ளிவிற்றும் உங்க வெளிச்சம். உங்க திறமைகளோ, நான் பாக்கியம் பெற்றேன்னு சொல்லி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தீங்களோ, தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது, தாவீது புரிந்தவனாக பேசுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். இந்த வெளிச்சம் அவரை எதுவா மாத்துது? ரட்சிப்புக்குள்ள மாத்துது. பிரச்சனையிலிருந்து விடுதலைக்குள்ள மாத்துது. போராட்டங்களிலிருந்து நன்மைக்குள்ள மாற்றுகிறது. The light now becomes daylight. இந்த daylight எந்த லைட் சொல்லுங்க? இப்ப பார்க்கலாம். நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க பார்க்கலாம். இந்த daylight எதை குறித்து இந்த ஓர் சொல்லுகிறது? இது ஒரு லைட், அவ்வளவுதான். சன்லைட். சன்லைட் தான். இது எந்த லைட் சொல்லுது? நான் சொன்னா சொல்லிடுவீங்க இப்ப ஆன்சர். இது பகலுக்கு சொல்லப்பட்டிருக்குதா, இரவுக்கு சொல்லப்பட்டிருக்குதா? இல்ல, அங்கதான் தப்பு செய்றீங்க. இரவுலே உங்க லைட் டே லைட்டா இருக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அததான் இங்க தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். He is light on the day and he is daylight on the night also. எத்தனை பேருக்கு புரியுது? அவர் லைட்டா இருக்கிறார் எப்ப? பகல்ல. ஆனா இரவுல எனக்கு ஒரு லைட் தேவை. அதுதான் ரட்சிப்பு கொண்டு வரும். அந்த இரவு என்ன? உன் போராட்டம். புரிஞ்சுச்சீங்களா? எங்க சாப்பிட்டா வயிறு ஜீரணமாகும். சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லைன்னா உள்ள போய் என்ன ஜீரணமாகும்? மிஷின் இருக்குதான், ஓடுதுதான் மிஷின் நல்லா. ஆனா உள்ள போட்டால தாரிக்கும், போடுறதுக்கே இல்லையே. விளங்குதுங்களா? இப்போ உங்ககிட்ட இல்லைனாலும் போடுறதுக்கு லைட்டை கொடுப்பாரு. மிஷின் இரவுலையும் ஓடும். அப்படின்னா என்ன? பிரச்சனையான சூழ்நிலைகளிலும் உன்னை நடத்தும். அதுதான் இந்த டே லைட்டினுடைய அர்த்தம். விளங்கிடுச்சுங்களா? பகல்ல வருகிற வெளிச்சம் அது இயற்கை. ஆனா ரட்சிப்பின் வெளிச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இரவுலையும் பகல்ல என்ன வெளிச்சம் இருந்தோ அது இருக்கும். இந்த இரவு என்னன்னா, உன் தரித்திரம், உன் பிரச்சனை, உன் போராட்டம், உன் குடும்பத்துல பிரிவினை, உன் குடும்பத்துல மனக்கசப்புகள், பற்றாக்குறை, ஹெல்த்ல பற்றாக்குறை, உணவுல பற்றாக்குறை, பணத்துல பற்றாக்குறை, மதிப்புல பற்றாக்குறை. இப்போ சட்டம் ஒரு இருட்டர் அல்ல, உங்க வீடு தான் ஒரு, நம்ம சட்டத்து மேல போட்டு. இப்போ உங்க வீடுடைய இருட்டறைய தேவன் சொல்றாரு, it will become as a daylight. விசுவாசிக்கிறீங்களா?
ஒரு லைட்ல இவ்வளவு விஷயம் இருக்கு ஐயா. வேதத்தின் ஊடாக we have to walk. வேதத்தின் உள்ளே நடந்தாதான் காஞ்சோரி முள்ளுனால அந்த நிலம் மூடப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். நிலம் எதுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்காரு? பயிரிடுவதற்காக. இப்ப நீ பயிரிடல, பிசாசு என்ன பண்ணிட்டான்? காஞ்சோரி முள்ள போட்டு அந்த நிலத்துக்கிட்டவே நீ போக முடியாது. காடு எடுத்து வச்சா என்ன ஆகும்? அந்த முள்ளு குத்துனா பயங்கர விஷயம். அது ஆறுறதுக்கு 6 மாசம் ஆகும். அந்த நிலத்து பக்கம் போவியா? எவனா ஆளை கூப்பிட்டு, தம்பி அந்த முள்ளெல்லாம் ஆகட்டுன்னு அவன் சொல்லுவான், ஏயா நீயே குத்தி 6 மாசம் உட்கார்ந்துக்கிட்ட, நிலம் முழுது, நான் கூலிக்காரன், எனக்கு நிலங்களும் கிடையாது, என் காலில் முள்ளு குத்தி நான் 6 மாசம் நின்றுனா உனக்கு யாரா உதவுவாங்களா? ஒரு தரித்திரத்தை எடுக்கிறதுக்கு யாரா உதவுவாங்களா? யாரா உதவுவாங்களா? இருக்கலாம் வேண்டும் தெரியல. ஏன் நமக்கு அந்த சோம்பேறி நிலம்? அதை விளை நிலமாக மாற்றலாம். The daylight will prosper there. இந்த daylight அந்த நிலத்து மேல பட்டா சோம்பேறி நிலம் உற்சாக நிலமா மாறுமா? மாறாதா? அந்த சோம்பேறி நிலம் இல்லை, நீ. இங்கே கர்த்தரின் வெளிச்சமும் அவர் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. The light should save you. உங்க வாழ்க்கையில சேவிங்ஸே இல்லை, எல்லாம் போயிருக்கு. நான் இந்த சேவிங்ஸ் சொல்லல, வார்த்தை சேவிங்ஸ் சொல்றேன். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வாக்கு தத்தத்தை யாராவது சொல்லுங்க தெரிஞ்சா? அதுவா பாஸ்டர்? காது கேட்கலையா? தெரியாது. எனக்கு தெரிஞ்சு யாருக்கு தெரியாது. அங்க இருக்குதா காப்பி அடிச்சுக்கலாம். இப்போ இந்த ரட்சிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரட்சிப்பை குறிச்சு அதே வசனத்துல அடுத்த பகுதி சொல்லுது, கர்த்தர் என் ஜீவனின். இப்போ உன் ஜீவன் பலனற்றதா இருக்குது. இது எந்த ஜீவனு? இந்த மூச்சு விடுறதா? வார்த்தை. வார்த்தை அது பொன்னிலும் சிறந்தது, வைரத்திலும் சிறந்தது, பசும் பொன்னிலும் சிறந்தது. அது 916 சொல்றாங்க அம்மா. இந்த வெளிச்சம் பாருங்க, ரட்சிப்பை கொடுத்துட்டு இப்ப அவருடைய ஜீவனை நமக்கு தருது. ஏன்னா நம்மளது டூப்ளிகேட். இந்த ஒலிவ மரத்தை காட்டுல இருந்து வெட்டி இப்ப அவருக்குள்ள பதியம் போட்டார் நம்மள. நல்லா புரியுதுங்களா? இப்ப வேர் எங்க இருந்து வருது? ஜீசஸ் என்கிற வேர்ல இருந்து இந்த கிளைக்கு ஜீவன் நம்மளது இல்ல. இந்த லைட் மூலமா இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? தாவீது என்ன சொல்றார்? வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இப்போ அவர் ஜீவன் உங்களுக்குள்ள இருந்தா ஆண்டவர் இயேசு சுவாமி வராரு. இப்போ ஜீசஸ் எதை பார்க்கிறாரு? அந்த லேகியோனை பார்க்கிறாரு. இவர் இன்னும் பேசல, ஆனா லேகியோன் என்ன சொல்றான்? உங்களுக்கு எனக்கும் ஒரு வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் பேசும். உங்கள்கிட்ட தேவன் பவர் இருக்குமானால் பிசாசு உங்கள்கிட்ட பேசும். சங்கீதம் 36ஆம் சங்கீதம் 9 to 12 வரையிலாக வாசிக்க கேட்போம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. இப்போ அவர் ஜீவனை கொடுத்த உடனே the life ஒரு சேஞ்சாக மாறுகிறது. வாழ்க்கையில ஒரு அத்தாரிட்டி கிடைக்குது. இப்போ தாவீது சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு? ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். This shows the holy of the holiness of Jesus. இப்போ ஏன் Jesus a holy of the holiness சொல்றோம்? The Father, he is the greatest holy.
என் பாக்கெட்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு பிரதர் நான் யார்ட்டையும் கடனே வாங்குறது இல்லை, இப்ப என் கையில நிறைய இருக்கு அதனால நான் கடனே வாங்குறது இல்லை. இப்போ எனக்கு பிரச்சனையும் போராட்டமும் வந்துச்சு, 5 லட்சம் ரூபாய் காலி. இப்போ பயங்கரமான கடனாளி ஆயிட்டோம். கடன் வாங்காதவங்களும் இவெல்லாம் கடன் கொடுப்பானா இவன்லாம் கேட்கலாமான்றவங்கள்ட்டையும் போய் கேட்பாங்க. ஐயோ யார்கிட்ட போய் குட்டுப்பட்டாலும் பரவாயில்லப்பா, அவங்ககிட்ட குட்டுப்படக்கூடாது, கடைசியில் அவங்ககிட்ட தான் போய் நிற்பீங்க. உண்டா வாழ்க்கையில நடந்திருக்குதா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வெளிச்சத்துக்குள்ள நீ ஒரு வெளிச்சத்தை காண்ப. நீ யார்கிட்டயா போய் கேட்கணும்னு நினைக்கிற பாரு, ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட நீ போக மாட்ட. அப்ப இன்னொருத்தர்கிட்ட போக வேண்டிய கட்டம் இருக்குல்ல. நான் இப்ப சொல்றாரு, அந்த இன்னொருத்தங்கிட்ட போகிற கட்டத்தையும் நான் உனக்கு உருவாக்க மாட்டேன். இப்ப உன்னை யாரா மாத்துவேன்னா, நீ எவங்கிட்ட வாங்க மாட்டியோ நீ அவனுக்கே கொடுக்கிறவளாக. எப்படி? அவன் பார்வையில் இல்ல, ஓம் பார்வையில வெளிச்சத்தின் பிள்ளையாக நீ மாறிட்ட. அந்த லைட் அது டிஃபரண்ட் சோர்ஸ். இந்த சோர்ஸ் என்ன செய்யுது? நீ யாருக்கிட்ட கேட்க கூடாது, கேட்டா அவன் எப்படி நினைப்பானோ, ஆனா அவன் மனசுல உன்கிட்ட வந்து கேட்கும் போது நீ நினைச்ச மாதிரி அவன் உன்னை நினைக்க மாட்டா, உன்னை ஹையர் ஸ்டாண்டர்ட்ல நினைப்பான். இதுதான் அந்த லைட் உடைய பவர். வேற விலங்கு இருக்குதா? The proper tebuna understanding, the proper understanding is important. தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு இத. நீங்களும் நானும் சொல்ல முடியும். அல்லேலூயா. நீங்களும் நானும் சொல்ல முடியும். ஏன்? பதிவு, they recorded, நமக்குள்ள ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ரெக்கார்டட், பதிவு செய்யப்பட்ட தாவீதை போல நீயும் பதிவு செய்வாய். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்களும் தாவீது சொன்னது போலவே உங்க வாழ்க்கையில ஒரு சரித்திரத்தை உண்டு பண்ணுவீங்க. You will make it as a record. விசுவாசிக்கிறீங்களா? அந்த வசனத்தை வாசிங்க. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கின்றோம். Only the specified person. David was that specified person. Today you and me are the specified persons. தொடர்ந்து வாசிக்க கேட்டோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும், உம்மை அறிந்தவர்கள் மேல் நல்ல கவனமா கேட்கணும். Only those who are aware of the Lord. விளங்குதுங்களா? மொக்கைங்க கிட்ட அவர் வந்து பொக்கிஷத்தை கொடுக்க மாட்டார். நீங்க மொக்க ஸ்தானத்திலிருந்து வெளியே வர பாருங்க. அந்த பாலை உடைங்க. உங்களை சுத்தி ஒரு பால், அறியாமையின் பால் இருக்குது, அதை உடைங்க. அதை விட்டு வெளியே வாங்க. வேதத்தை குமுதங்கள் கண்டு மாதிரி படிக்கப்படாது. வேதம் ஆராயப்பட வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட். இது பார்க்கிறதுக்கு ஒரு டப்பா, சின்ன டப்பா தான். ஒரு காலங்கள திக்னஸ், 2.25 அங்குலம் அகலம், ஒரு 6-7 inches நீட், அவ்வளவுதான். பட் திஸ் பிளேஸ் வெரி ஹெவி ரோட். கோடிக்கணக்கான பணத்தை இதன் மூலமா டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். உங்க ஜிபேல இருந்து என் அக்கௌண்ட்டுக்கு வித்தின் மினிட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உலகத்தை குறித்ததான பல காரியங்கள் இதுல. இதை உருவாக்குறது ஒரு மனிதனுடைய ஞானம் தான். ஆனா அந்த மனிதனை உருவாக்குறது இப்போ அவர் உங்களை சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு? உண்மை அறிந்தவர்கள் மேல். அவரை அறியலன்னா இந்த செல்போன் நீங்க தெரியாம இதை ஆபரேட் பண்ண முடியுமா? விலை கொடுத்து உங்க காசு தான் வாங்குனீங்க.
இத தெரியாம நீங்க உங்க காசு என்பதனால இதை ஆபரேட் பண்ணிடுவீங்களா? இல்ல இந்த போனுக்கு இந்த செல்போன் சார்ஜர் போட்டா ஏறும், பட் நாட் மேட்ச். அது மேட்ச் ஆனது இல்ல. இதுக்கு நீ எந்த கம்பெனியோ அதுதான் சூட் ஆகும், நல்லா இருக்கும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் உம்முடைய நீதியையும் பாராட்டி அருளும். The righteous power will only given unto the identified persons. There are two identification. One, God has to identify you, and you have to identify that God. ஒரு சிங்க்ரனைஸ் வண்டியோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று சிறியதா தான் நேரா போகாது. இந்த சின்ன வீல் என்ன செய்யும்? அப்படியே அது ரன் த்ரூவா இருக்காது, ரன் ரவுண்ட்ல இருக்கும். நீங்க ஆவிக்குரிய வல்லமைகளை சரியான முறையில் நீங்க டீடைலிங் பண்ணலனா, கோடிங் பண்ணலனா அவரை முதல்ல அறிய முடியாது. அவரை அறியல்னா வேதம் சொல்லுகிறது, நீதியை ஆராய்ச்சிகிற அனுபவத்துக்குள்ள நம்ம உள்ள செல்ல முடியாது. இப்ப சொல்றாரு 11வது வருஷத்துல புரிஞ்சுக்கலாம், பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடியாமலும் இருப்பதாக. இப்ப சொல்றாரு, ஆண்டவரே உம்மை நான் அறிஞ்சிட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு பெருமைக்காரர் இருக்கிறான். அவன் பேர் என்னது? லூசிபர். அவன் பேர் என்ன? சாத்தான். அவன் பேர் என்ன? சத்துரு. அவன் பேர் என்ன? பாவச்சி. அவன் பேர் என்ன? விச்கிராப்டர். அவன் பேர் என்ன? இல்காட்டன். அவன் பேர் என்ன? செப்பரேஷன். அவன் பேர் என்ன? ஸ்டாக்னேஷன். அவன் பேர் என்ன? டிஃபீட். அவன் பேர் என்ன? டார்க்னஸ். என்கிட்ட அந்த ஒளி இல்லைன்னா இவங்கெல்லாம் என்ன நண்பர்களா தேடி என்கிட்ட வந்துருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்துல இந்த வருஷத்துல அரைஸ் அண்ட் ஷைன். நீ எழுப்பி பிரகாஷ், உன் ஒளி வந்துருச்சு. நான் ஆதாமை இதே மண்ணிலிருந்து சிருஷ்டிப்பதற்கு முன்பாக எதை இன்கிரேடியன்டாக இங்க வேதம் சொல்லுது, பெருமைக்காரரின் கால் என் மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்காடியாமலும் இருப்பதாக. Is the poverty touching you always? தரித்திரம் உன்னை தொட்டுக்கொண்டே இருக்குதா? 1ஆம் தேதி பணக்காரன் தான், 5ஆம் தேதி சம்பளம் வாங்குறவன் பணக்காரன் தான், 7ஆம் தேதி சம்பளம் வாங்குறவன் பணக்காரன் தான். இன்னைக்கு செத்தா நாளைக்கு பிரேயர் மீட்டிங் மாதிரி தான் சம்பளம் வாங்குறது இருக்குது. ஐயா வாங்குற சம்பளம் இன்னைக்கு காலையில் நாளைக்கு ஜிபே ஒர்க் ஆகல, ஒரு 500 ரூபாய் அனுப்பி பாருங்க, ஒர்க் ஆகுதா பார்க்கலாம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதின் மூலமாக வெளிச்சத்திலே வெளிச்சம் காணப்படுகிறவன் எப்படி இருப்பான்? பெருமைக்காரரோ அவங்களுடைய கால்களோ துன்மார்க்கருடைய கையோ என் மேல் பறக்கடியாது. Why? The God's light is with me. அது என் மேல இல்ல, அது எங்க இருக்குது? எனக்குள்ளவே இருக்கு. ஒருவேளை வெளிச்சம் இங்க நிக்கலாம், நீ இப்படி பாஸ் பண்ணா உன் மேல இருக்கிறது. ஆனா வெளிச்சம் ஓம்குள்ள இருந்தா எங்க போனாலும் வெளிச்சம். நான் பிசாசு இருக்கிறதுக்கு இங்க வாங்க, இந்த இடத்துல பண்ணினா அது அப்பதான் ஓடுன்னு சொல்ல மாட்டேன். உங்க வீட்டுக்கு வந்தா வர வீடியோல டெலிவரன்ஸ் பண்ணுவா பண்றேன். என் வீடியோ டெலிவரன்ஸ் ஆயிருக்கிறீங்களா? வேதம் மிக அழகாக நமக்கு வாசிக்க கேட்போம்.
12வது வசனத்தை. அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். இப்போ ஒரு லைட், உங்க லைஃப் இரவிலையும் டே லைட் கொடுத்தவர் இப்போ பிசாசுக்கு ஒரு லைட் நீங்க கொடுக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் பிசாசு மின்னலை போல விழுகிறதை நீங்கள் காணலாம். இப்போ இந்த லைட்னிங் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்குது. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, நமக்கு டைம் ஆயிடும். சோ நான் இதை வச்சு விளக்கிறேன். The light of the lamp. நாம் யோவான் 1ஆம் அதிகாரத்தை ரொம்ப பார்க்க போறோம் அடுத்த வாரத்தில். The light of the life, உங்க வாழ்க்கையின் வெளிச்சம். The light of prosperity. நீங்கள் ஆசீர்வாதத்தில் அபிவிருத்தி உள்ளவர்களாய் மாற போறீங்க. The light of instruction, God will lead you hereafter. அவர் உங்களை வழி நடத்துவார். The light of face, உங்களுடைய figurative will have a face value. ஃபேஸ்னா இந்த முகம் இல்லை, வார்த்தையினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற உங்க வாழ்க்கை, அதான் ஃபேஸ். சோ நம்ம லைஃப் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எந்த வார்த்தையினால் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க என்பதை நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. அந்த வார்த்தை உங்களை நடத்த ஆரம்பிக்கும். It is called as figurative. That is called as light of face. இப்போ Jehovah as Israel's light. யெகோவா தேவன் உங்களை இஸ்ரவேலராக மாற்றி உங்களுக்கு கொடுக்கிற வெளிச்சம் will be a different one. So ஏசாயா 60:1 படி எழும்பி பிரகாசி, the prosperity is upon you. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் இருக்கிறது. உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் இனி இந்த ஆண்டுல ரொம்ப வித்தியாசத்தை அடைவீங்க. நீங்க அதை பெற்றுக்கொள்வீங்க.